ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் டட்சனில் ரெடிகோ. ரெடிகோவில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கம்ப்ளைண்ட். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ளைண்ட். கஸ்டமர் ஏசி இல்லாமலே பார்த்தீங்கன்னா 2 to 3 மந்த்ஸாக இந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு முன்னாடியே அவர் ரெகுலராக சர்வீஸ் பண்ணுற இடத்துல விட்டு செக் பண்ணியிருக்காங்க. லீக்கேஜ் ஏதாவது இருக்கான்றத செக் பண்ணிட்டு தான் கேஸ் ஏற்றிருக்காங்க. பட் இருந்தாலுமே 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடுது. கஸ்டமரோட மெயின் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்காக தான் நம்ம கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம யூடியூப் சேனலை பார்த்து தான் கஸ்டமர் இந்த வண்டியை நம்ம கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எப்பவும் போல ப்ரெஷர் ஏற்றி லீக்கேஜ் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் டே ஃபுல்லாக ஸ்டாண்ட் பை ஆச்சு. பட் லீக்கேஜ் எதுவும் ஆகலை. 1 டே நைட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பை பண்ணலான்னு சொல்லி ப்ரெஷர் கேஜெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் பார்த்தா ப்ரெஷர் எப்பவும் போல் கம்மியாக இருக்குது. இது கம்மியாக இருக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு லீக்கேஜ் வந்து இந்த பின்னில் தான் இருக்குன்றது. எப்பவும் போல் நார்மலாக வாட்டரை ஊற்றிட்டு செக் பண்ணி பார்த்ததில் அந்த பின்னில் தான் லீக்கேஜ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர். அதில் வர பின் பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வர ஸ்ப்ரிங் ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு. இதனால மைல்டாக ஒரு லீக்கேஜ் இருக்குது. நியூ பின்னை ஃபிட் பண்ணிவிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ப்ரெஷர் நிற்க வச்சு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் பக்காவாக ஸ்டாண்ட் பை ஆச்சு. இருந்தாலுமே நம்மளுக்கு டவுட் இருக்கிறதுனால மார்னிங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் கரெக்டாக ஸ்டாண்ட் பை பண்ணிவிட்டு கேஜ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. அகைன் நைட்டு வந்து செக் பண்ணி பார்த்ததில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது. அதே மாதிரி சூப்பராகவும் ஸ்டாண்ட் பை ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன வேக்யூம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி கேஸ் ஏற்றியாச்சு. கேஸ் ஏற்றி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் சர்வீஸும் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், ஏசி ஃபில்டர்னு 3மே வாங்கியாச்சு. ஆயில் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்பவும் போல் ட்ரெயின் நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு விட்டாச்சு. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர், ஏசி ஃபில்டர்னு எல்லாத்தையும் மாட்டிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஏசி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏசி ஃபில்டரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக வச்சு அதை லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டரையும் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கீழே போய் பார்த்தோம். ஆயில் சூப்பராக ட்ரெயின் ஆயிருந்ததுனால அந்த பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டரை ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. அது கூடவே ட்ரெயின் நெட்டையும் லாக் பண்ணிவிட்டு கஸ்டமரே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வண்டிக்கு எத்தனை லிட்டர் இன்ஜின் ஆயில் பிடிக்கும்ன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எப்பவும் போல் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி கூலிங்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிடலாம். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ரன் ஆச்சு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கூலிங் இந்த அளவுக்கு இருக்குது. பார்க்கும் போதே உங்களுக்கு கூலிங்கோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சிடும். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. வெஹிக்கிளில் த்ரூ அவுட் ஸ்டாப் லைட், ஹெட்லைட் எல்லாத்தையுமே ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி எப்பவும் போல் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமருக்கு ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.